வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருப்பது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க அரசியல் வெற்றியாக விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வ பெருந்தகை ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சமூக நீதியை நிவர்த்தி செய்வதில் இந்த நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இந்த கருத்தை தெரிவித்தார். நாடு தழுவிய காங்கிரஸ் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அரசியலமைப்பை காப்பாற்றுங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய செல்வ பெருந்தகை, நியாயமான இடஒதுக்கீடு மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்க ராகுல் காந்தி நீண்ட காலமாக சாதி கணக்கெடுப்பை ஆதரித்து வருவதாக வலியுறுத்தினார். ஒரு காலத்தில் ராகுல் காந்தியின் அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அழைப்பை கேலி செய்த பாஜக தலைவர்கள் இப்போது அதை செயல்படுத்த தேர்ந்தெடுத்துள்ள முரண்பாட்டை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வின் போது செல்வ பெருந்தகை மேடையில் மூத்த கட்சி உறுப்பினர்களுக்கு இந்திய அரசியலமைப்பின் நகல்களை விநியோகித்தார். தேசிய பாதுகாப்பு குறித்த நேர்மையற்ற அக்கறைக்காக பிரதமர் மோடியை அவர் விமர்சித்தார். பஹல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதை விட தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் முன்னுரிமை அளித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக பொறுப்பாளர் கிரிசோடங்கர் கூட்டத்தில் உரையாற்றி ராகுல் காந்தியின் அரசியலமைப்பை பாதுகாப்பது குறித்த செய்தியை பரப்புமாறு காங்கிரஸ் தொழிலாளர்களை வலியுறுத்தினார். பூத் மட்ட மற்றும் கிராம அளவிலான குழுக்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் கட்சியின் நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்துமாறு அவர் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் மூத்த கட்சித் தலைவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். இது வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக அடிமட்ட ஆதரவை திரட்டுவதற்கும் முக்கிய அரசியலமைப்பு பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கட்சியின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதிபலிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.